தனுசு ராசி குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசிக்காரங்க பாருங்க, சிறந்த ஒரு ஆன்மீகவாதிகளாக இருப்பீங்க. நாத்திகவாதியாக இருந்தாலுமே தங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறதுல ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கும். தனுசு ராசிக்காரங்க சாஸ்திர சம்பிரதாயத்தை ரொம்பவுமே மிகுந்த நம்பிக்கையோடு பின்பற்றக்கூடியவங்களா இருப்பீங்க. மன உறுதியோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. முன்னோர்கள் சொன்ன வார்த்தையை சரியாக கடைபிடிக்கக்கூடியவங்க நீங்கள் தான். பெரும்பாலும் வீட்டின் மூத்தவங்களோட சொல்ல அதன்படி கேட்டு நடக்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல அதிகமாக ஆர்வம் கொண்டவங்களா இருப்பீங்க. குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தது இந்த தனுசு. அதே போல் ஊருக்காக உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. வீட்டில் நல்ல பேர் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். எல்லோருக்குமே நல்லவங்களா இருப்பீங்க. வீட்டில் மட்டும் நீங்கள் எப்போ பாரு கொஞ்சம் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடியவங்களா பெரும்பாலும் இருப்பீங்க. எல்லோருக்கும் நல்லவர் என எல்லோரையும் நம்பி ஏமாந்தக்கூடிய ஒரு ராசி நீங்கள் தான். அப்படியே ஏமாந்தாலும் ஆத்திரப்பட மாட்டீங்க. பணம் வேணுமா புகழ் வேணுமா அப்படின்னு கேட்டால் புகழ் தான் அப்படின்னு யோசிக்காமல் சொல்வீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக அமைப்பு உங்களுடைய குலதெய்வத்தின் அருளால் என்ன மாதிரியான அமைப்பு கொண்டு வந்து கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் சாதகமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க, எந்த விஷயத்தில் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தான் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பகுதியை தானமாக வழங்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவான் ராசி அதிபதியாக கொண்டதுனால வியாழக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். நன்மை உங்களை வந்து சேரும். பெருமாளினர்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும். அதே போல் உங்களுடைய ஜாதக கணிப்பை சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் ராசியான நிறம் மஞ்சள் நிறம். இது ஏதாவது ஒரு வகையில் தினம்தோறும் நீங்கள் உபயோகம் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கையில் கர்ச்சீஃபாக கூட பயன்படுத்துங்க, இல்லை பர்ஸாக கூட யூஸ் பண்ணுங்கள். ஆன்மீகம், கோவில், ஆசிரியர் பணி இதெல்லாம் அதிகமாக ஈடுபட்டு புகழ் பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி மற்றும் பெருமாள். அதுவும் பிரதோஷ வழிபாடு இன்னுமே உங்களுக்கு விருப்பமுள்ள விஷயத்தை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வழிபாடு. தூர தேச பயணம் செய்கிறதுல ஆர்வம் கொண்டவங்க நீங்கள். எப்போவுமே பாருங்கள், உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இருக்கும். அதே போல் நீங்கள் அடிக்கடி தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் தினம்தோறும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஏன்னா இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் இப்போ உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு. கூடவே ராகுவும் இணைஞ்சிருக்கிறாரு. அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குருவும், பாக்கியஸ்தானத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும், விரயஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகளால் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் மெதுவாக இருந்த பணவரத்து அதிகரிக்க போகுது. எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்க இருந்த தாமதம் நீங்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. சிறப்பான வரவு உண்டாகும். தாமதமான விஷயத்தை கூட இப்போ துரிதமாக செஞ்சு முடித்து நல்ல பேர் எடுத்து காட்ட போகிறீங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மன மகிழ்ச்சி ஏற்படும். அனுசரித்து சென்றால் நன்மைகளை பெறலாம். விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் செல்வதால் நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெறலாம். கோபத்தை கட்டாயம் குறைச்சே ஆகணும். பிள்ளைங்களோட கல்வியில் கவனம் செலுத்துறது நல்லது. வழக்கு விவகாரங்களில் ஈடுபடாமல் அதை தவிர்க்க பாருங்கள். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. முக்கியமாக ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. தொழில் வியாபாரத்தில் வேகம் பிடிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அது மனதுக்கு ஆறுதலை தரும். உத்தியோகஸ்தர்கள் ரொம்பவுமே கவனமாக உங்களோட பணிகளில் கவனத்தை செலுத்தணும். மேலதிகாரிகள், சக பணியாளர்கள் எல்லோரையுமே அனுசரித்து செல்வது நல்லது. மேலிடத்திலிருந்து ஒரு இனிப்பான செய்தி உங்களுக்கு வரும். பெண்களுக்கு பணவரத்து அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு பெயரும் புகழும் வரும். கட்சி மேலிடத்தோட பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திறமையும் புகழையும் தக்க வச்சுக் கொள்வதற்கான வாய்ப்பு இப்போ உண்டாகிருக்கு. மாணவர்களுக்கு பாடங்களில் படிக்கிறதுல மெத்தனம் காட்டாமல் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும். பெற்றவங்க உங்களோட பிள்ளைங்க மீது ஒரு பார்வை வச்சுக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு பார்வை அவங்க மேலே எப்போவுமே இருக்கணும். கண்டிக்காதீங்க, விட்டு கொடுத்து பிடிங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல மூலம் நட்சத்திரக்காரங்க.
இந்த வாரம் ஒரு சிலருக்கு மனதில் நினச்சதை சிறப்பாக செஞ்சு முடித்து நன்மையை பெறுவீங்க. அதே போல் மனசில் நினச்சவங்களை கைப்பிடிக்கும் யோகம் இப்போ உண்டாகிருக்கு. திருமண சுபகாரியங்கள் தடபுடலாம் நல்லபடியாக நடக்கும். கொடுக்கல் வாங்கல் சரளமான நிலையில் இருக்கும். கொடுத்த கடன்களும் தடையில்லாமல் வந்து சேரும். மாணவர்கள் கல்வியில் முழு ஈடுபாட்டோடு படித்தா வெற்றி கனியை எளிமையாக பறிக்கலாம். அதுக்கப்புறம் போராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் கலைஞர்களுக்கு பாருங்கள், வாய்ப்புகள் பலவும் தேடி வரும். வர வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிட்டும். பயணங்களால் அனுகூலம் வரும். சனிக்குரிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்கிறது நல்லது. உத்திராடம் 1ஆம் மாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமான பலனை நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குது. எதிர்பாராத திடீர் தன சேர்க்கையும் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும். பிரிந்த உறவினர்களும் தேடி வந்து உங்ககிட்ட ஒற்றுமை பாராட்டுவாங்க. இந்த வாரம் பரிபூர்ணமாக குலதெய்வத்தின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை வியாழக்கிழமையில் செய்யுங்க. வியாழக்கிழமையில் குலதெய்வத்தை வணங்கி வருவதால் மன நிம்மதி பிறகும் காரிய வெற்றி உண்டாகும். குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளையுமே நீங்கள் கட்டாயம் பெற முடியும். இந்த வாரத்தின் கிரகநிலை அமைப்பால் நீண்ட நாள் கனவுமே நிறைவேறும் ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமையுது. ராசி அதிபதி குரு பகவான் உச்சம் பெற்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. இதனால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை வரும். பொருளேற்றத்தில் நல்ல ஒரு ஏற்றம் வரும். குடும்பத்தில் நிம்மதியும் அமைதியும் வரும். பெற்றவங்க, பெரியவங்க, முன்னோர்கள் இவங்களோட ஆசி உங்களுக்கு பரிபூர்ணம் நம்ம இப்போ முன்னேற்றத்தை தரும். மன மகிழ்ச்சி உண்டாகுங்க. சுப நிகழ்ச்சி உங்களோட தலைமையில் நடக்கும். சிலருக்கெல்லாம் திருமணம் கூட தள்ளி போயிருக்கும். தள்ளி போன திருமணம் நல்லபடியாக நடக்கும். ஆடம்பர விருந்து உபசரணையில் கலந்துக்குவீங்க. எண்ணங்களில் தெளிவு ஏற்படும். எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே எதிர்நீச்சல் போட்டாச்சும் வெற்றி பெறுவீங்க. மதிப்பு மிகுந்த கௌரவ பதவி உங்களை தேடி வரும். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இருக்கிறதுல எதுலேயுமே நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மையாக இருக்கலாம். சிரத்தை தள்ளி வச்சுருங்க. இது அர்த்தாஷ்டம சனிக்காலம் அப்படிங்கிறதுனால புதிய ஒப்பந்தம், புதிய முதலீடு ஏதாவது பண்ணுறதா இருந்தால் சிந்தித்து செயல்படுறது நல்லது. பிள்ளைங்க அவங்களோட தொழில் கல்விக்காக இடம்பெயரம் கூட வரும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும். உயர் அதிகாரிகள்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடு விலகி நிம்மதியாக நீங்கள் பணிபுரிவீங்க. சிலருக்கு பாருங்கள், ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருந்த புத்திர பாக்கியம் கிடைக்கும் அமைப்புமே இருக்குது. தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதால் நன்மைகளையும் உங்களுக்கு தேவையான உதவிகளையும் சமயத்தில் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் தாங்க இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம். பண வரவு மகிழ்ச்சி தரும் வகையில் அமையும். வீண் செலவுகள் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நண்பர்களின் சந்திப்பு ஆதாயத்தை கொடுக்கும். தந்தை வழி உறவினர்கள் சில பிரச்சனை வரலாம், கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவு நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராக மேம்பாட்டுக்கு வரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது பெரும்பாலும் நல்லது. வீணா தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனையை போட்டு குழப்பிக்கிட்டு சண்டை பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அரசாங்க காரியத்தாலையுமே அனுகூலம் இருக்குது. தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப நாளாக காத்திருந்து ஒரு உதவி கிடைக்கும். புதிய வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்குமே நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினச்ச பதில் கிடைக்கும். வேலை இருக்கிறவங்களுக்கு உங்களோட அலுவலக சூழல் ரொம்பவுமே மகிழ்ச்சி தரும் வகையில் அமையும். நீங்கள் சிறப்பாக செய்த ஒவ்வொரு விஷயத்திற்கான பாராட்டு அங்கீகாரம் உடனுக்குடன் கிடைக்கும். இதனால் சில சலுகைகளுமே நீங்கள் உங்களோட அலுவலகத்தில் இந்த வாரம் பெற போகிறீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் வியாபாரம் சீராக இருக்கும். பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சக வியாபாரிகள் கிட்ட ஏற்பட்ட பிரச்சனை நீங்கிடும். சுமூகமான உறவு உங்களுக்குள் உருவாகும். பங்குதாரர்களால் ஆதரவு உற்சாகம் பெருகும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது பாருங்கள், சின்ன சின்னதாக இந்த சலனம் ஏற்படக்கூடும். திடீர்னு கோவப்படுற மாதிரியான செயல்கள் வரும். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க. அதுவும் குழந்தைங்கிட்ட கோவப்படுறதை கட்டாயம் நீங்கள் தவிர்க்கணும். கணவர் கண்டிப்பாக பேசுவார். நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கணும். அவர் கண்டிப்பாக பேசினாலும் பொறுமையை கையாண்டா நீங்கள் நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம். இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள், பெரும்பாலும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பு தொழில் வியாபாரம் இதில் எல்லாத்தையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அனைத்து வித நன்மைகளையுமே நீங்கள் பெறணும்னு நினச்சா கோபத்தை குறைச்சே ஆகணும், தவிர்த்தே ஆகணும். விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் செல்வதால் நன்மைகளை பெறலாம். அதே போல் அனுசரணையாக நடந்துக்கோங்க. எல்லா வகையிலுமே நன்மைகளை பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகம் இப்போ இருக்குது. தினம்தோறும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானையை மனமாற வழிபட்டுட்டு உங்களோட தினத்தை தொடங்குங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் தினம்தோறும் நீங்கள் பெறுவீங்க. வரக்கூடிய தடை தாமதம் உடைத்தெறியக்கூடிய ஆற்றல் தன்னமைப்பு இருக்கும் முருகனின் அருளால். ஏன்னா தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில்லை பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.